ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தட்டைப்பயிறு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாம். தட்டைப்பயிரை அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் விடுங்க போதும். அப்புறம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயம் வச்சுக்கணும், பூண்டு வச்சுக்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம் போடுங்க, நல்லாவே இருக்கும். 1/2 கப் சின்ன வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கணும். கூட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இதுக்கு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விடுங்க. இது பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வதங்கிடும். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. இது கூட நீங்கள் அரைக்கிறதுக்கு கூட ஒரு தக்காளி வச்சுக்கலாம், அப்படின்னாலுமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதும் கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் போல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை இது கூட நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலர் மாறணும். இது ப்ரௌனிஷாக மாறணும். அப்போ தான் இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெயிலே வதங்கி சாப்பிடும்போது அப்படியே தேன் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக, அதாவது ப்ரௌனிஷாக மாறி இருக்கணும். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து நல்லா மசாலாவை கலந்து விடுங்க. புளி லெமன் சைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் விழுது சேர்க்கணும். நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம், காஷ்மீரி வெத்தலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மையாக அரைங்க, அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். கூட அரைச்சி நல்லா கலந்து விடுங்க. மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியும் இது கூட கலந்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. உப்பு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடணும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொதிச்சிட்ருக்கும். அப்போ இதை ஓரளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருப்போம் இல்லையா தட்டைப்பயிறு, அதை இது கூட ஆட் பண்ணிக்கணும். அதை இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. தட்டம்பயிறு நல்லா ஹெல்த்தியானதும் கூட. இதில் நார் சத்தெல்லாம் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தாலுமே நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம தட்டாம்பயிறு அதில் ஆட் பண்ணோன்னே பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், தாராளமாகவே சாப்பிடுவாங்க. காரம் அதிகமாக சேர்க்கலன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் கருவாடும் போட்டு வைக்கலாம். இதை சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.